இன்றைக்கி கோயம்புத்தூர் துடியலூரில் ஒரு சென்ட் இடம் வாங்கணுன்னா உங்கள் கையில் 25 லட்சம் ரூபாய் சாலிடாக வேணுங்க. ஆனால் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ண தயாராக இருந்தால் கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இப்போ பார்க்குற இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. டோட்டலாக 4.25 சென்ட் லேண்ட் ஏரியா 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ப்ராப்பராக ரெண்டலுக்கு விடுற மாதிரி 2 போர்ஷன் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல கார்னர் வீடுங்க. ஃப்ரண்ட்டில் எலிவேஷனே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கார்னர் வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு வெளியிலே எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு பெரிய காரே நீங்கள் நிறுத்திக்கலாம். 2 வீலரே நீங்கள் நிறுத்துகிற மாதிரி இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா 2 போர்ஷன் வீடு 2 ஃபேமிலிஸ் குடியிருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக யோசித்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. 2 வீலருக்கு உள்ள பார்க்கிங் வந்து தாராளமாக இருக்குது. நம்ம வர்றதுக்கு இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 2 வீலர்ஸ் எல்லாம் உள்ளே ஏற்றணும் அப்படின்னா ரேம்பும் கொடுத்துருக்காங்க. இது தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு. பட் வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. 2 வீலர் நிறுத்துறதுக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடு, அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குங்க. இங்கே 2 2 வீலர் நீங்கள் நிறுத்திக்கலாம். அவங்களுக்கு அந்த பக்கம் 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பார்க்கிங் இருக்குது. அதே மாதிரி 2 ஃபேமிலிஸ் குடியிருந்தாலுமே எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா இபி கனெக்ஷன் 2 இருக்குது, வாட்டர் லைன் 2 இருக்குது, போர்வெல் கனெக்ஷன் இருக்குது, ஈவன் வாட்டர் சம்பில் இருந்து உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக 2 கனெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்கு முன்னாடி ஒரு 6 அடி கேப் இருக்குங்க. இது வந்து 2 BHK ஃபஸ்ட்டு இருக்கிறது. 11க்கு 17 சைஸில் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து உங்களுக்கு இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவும் பண்ணல, பட் ரெண்டல் பர்பஸ்க்காகவே பிரத்யேகமாக கொடுத்த வீடுங்க. ஸோ ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 10க்கு 11 சைஸில் கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு கிழக்கு பார்த்த மாதிரியே விண்டோ இருக்குது. மேலே லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நீங்கள் தாராளமாக இதுலேயே நம்ம வெசல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஷெல்ஃப் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக 2 பெட்ரூமுங்க. ஒரு காம்பேக்ட் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் பெட்ரூம் சொல்லிடுறேன். இது வந்து 11க்கு 16 சைஸில் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 விண்டோ இருக்குது. நமக்கு வார்ட்ரூப் இல்லாமல் உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இருக்குது. இதிலே நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேண்டாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேலே லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. ஒரு வுட்டன் டைப் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் சரி அதுலேயே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இந்த பெட்ரூம்க்கு அட்ஜஸ்டன் சைடில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 10க்கு 10 காம்பேக்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஷெல்ஃப் இருக்குது. மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு போதுங்கிற அளவுக்கு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. இந்த போர்ஷன் வந்துட்டு 2 BHKவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட்லி இது ஒரு ரெண்டலுக்கே நீங்கள் விடணும் அப்படின்னாலுமே குறைஞ்சது ஒரு 12,000 ரூபாய் நீங்கள் ரெண்டலுக்கு விடலாங்க. மந்த் ஆச்சு அப்படின்னா உங்கள் கை மேலே வந்து நிற்கும். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK பிளான் பண்ணியிருக்காங்க. லைக் சேம் அதே போர்ஷனில் இருக்கிற மாதிரியே பெயிண்டிங் ஒர்க்கு, ஷெல்ஃபு, இதில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் முதற்கொண்டு நல்ல கிளாஸியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 11க்கு 17 சைஸில் ஹால் கொடுத்துருக்காங்க. 2 விண்டோ இருக்குது. 2 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஸோ நமக்கு 10க்கு 16 சைஸில் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் விண்டோ இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஷெல்ஃப் ஏரியா. இங்கே வார்ட்ரூபுக்கு பதிலாக ஷெல்ஃபாகவே கொடுத்துட்டாங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் கிச்சன். ஒரு 10க்கு 10 சைஸில் கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. சிங்க் இருக்குது. அதே மாதிரி வால் டைல்ஸ்க்கும் பிக்சரைசேஷனோட வால் டைல்ஸ் எல்லாம் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி ஷெல்ஃபு, நல்ல வென்டிலேஷனுக்காக நமக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டுமே நல்ல எல் ஷேப்பில் பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் 1 BHK அப்படிங்கிறதுனால தாராளமாக ஒரு 10 ரூபா வரைக்கும் நீங்கள் ரெண்டலுக்கு இங்கே விடலாங்க.
இப்போ ஒரு பாசிவாக ரெண்டல் இன்கம் வரணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வாங்கிட்டு 2 ஃபேமிலியை நீங்கள் குடி வச்சிங்க அப்படின்னாலும் கரெக்டாக ஒரு 22,000 மந்த் ஆச்சு அப்படின்னா நமக்கு வரும். இன்னொன்று 2 ஃபேமிலிஸ் குடி வைக்கும்போது எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாட்டர் கனெக்ஷன் 2, போர் இருக்குது, வாட்டர் சம்புமே 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் தனித்தனியாக ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. 2 வீட்லேயுமே அட்டாச்சு டாய்லெட்ஸ் இருந்தால் கூட காமனாக ஒரு பாத்ரூம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. இங்கே பாருங்கள், வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கூட 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டல் பர்பஸ்க்காகவே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடுங்க. ஸோ அவுட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. எவ்வளோ வீடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. எனி டைம் நைட் 11 o'clock வரைக்கும் இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ மெயின் ரோட் பேஸ்லேயே இங்கேயே பார்த்தீங்கன்னா சென்ட் இன்றைக்கி 18 லட்ச ரூபாலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க இதோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. இல்லை நீங்கள் கீழே 2 போர்ஷனையும் ரெண்டலுக்கு விட்டுட்டு மேலே நீங்கள் அகைன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பில்லர்ஸ் எல்லாமே மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே நம்ம வீடு கட்டிட்டு கீழே வாடகைக்கு கூட விட்டுக்கலாங்க. ஓவர் ஹெட் டேங்க்கும் கூட உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ ஈஸியாக இருக்கணும், ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹைட் பண்ணியே வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா துடியலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 3.5 கிலோமீட்டருங்க. பன்னீர்மடை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே லொக்கேட்டாக இருக்குது. அதாவது மெயின் ரோட்லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்லேயே உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேக்கரி, ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னாலும் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன் அடுத்த ஒரு துடியலூர் போயிட்டிங்கன்னா அங்கே இல்லாத விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அகைன் நான் சொல்கிறேன், இது பர்ஃபெக்டாக ரெண்டலுக்கு விடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. சென்ட் மெயின் ரோட்டில் 18 லட்ச ரூபா போயிட்டுருக்கு. ஒரு 100 மீட்டர் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடு 4.25 சென்ட் 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 3 years ஓல்டு ஹவுஸுங்க. பட் இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 1 crore மேலே போயிடும். பட் 90 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து பேசினா நான் அதுலேயே நெகோஷியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிவாக ரெண்டல் இன்கம் பார்க்கணும், இல்லை ரெண்டல் இன்கம்கான வீடு துடியலூர் ஏரியாவில் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஹவுஸ் தான். இந்த வீடு பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள்.